ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நம்ம லவ்வர்கிட்டயோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டயோ அனுப்பக்கூடிய சாட்டுக்கு தனியாக வந்து லாக் பண்ணிக்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. நம்ம யாருக்காவது சீக்ரெட்டாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்மளுடைய மொபைலை நமக்கே தெரியாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய சீக்ரெட் சாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அனுப்பக்கூடிய சார்ட்டை வந்து உங்களை தவிர வேறு யாராலையுமே பார்க்க முடியாது. அப்படி அவங்க யாராச்சும் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களுடைய பாஸ்வேர்டு இல்லாமல் அவங்களால ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி உங்களுடைய மொபைலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது மாதிரியான ட்ரிக்ஸ் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாஸ்வேர்டு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ரிகவர் பண்ணுறதுக்காக இமெயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டாகிராமை நம்ம சொல்கிற ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே எப்படி இருக்குன்றதை நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மெசேஜ் செக்ஷனுக்கு போய்ட்டு எந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி அப்படியே டேரெக்டாகவே ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. சும்மா ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சாம்பிளுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டே கேட்கல. அதுவே நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் டேரெக்டாக அது இன்ஸ்டாகிராமுக்கே போய்டும். இன்ஸ்டாகிராமுக்கு போனதும் நீங்கள் மெசேஜ் செக்ஷனுக்கு போய்ட்டு யாருடைய சார்ட்டை வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்னொரு 3-4 பேரோடது வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட தான் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பேர் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணாத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். எந்த ஒரு பாஸ்வேர்டும் கேட்காது. அதுவே நம்ம லாக் பண்ணியிருக்கிறத செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது கிளிக் பண்ணதுமே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜோ இல்லை அவங்க அனுப்பின மெசேஜோ அது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ 2மே பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இதை தவிர மற்ற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆகிடும். பட் ஆனால் நம்ம ஆட் பண்ண அக்கௌண்ட் மட்டும் நம்மளுடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய சீக்ரெட் சார்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி சேஃபாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.